ஒரே ஒரு துப்பாக்கி சூடு, ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு நொடி. இந்த மூன்றும் சேர்ந்தாலே முழு உலகமே தீப்பிடிக்க போதுமானதாய் இருந்தது. சராயவோன்னு அமைதியான ஒரு நகரத்துல 19 வயசு கூட ஆகாத ஒரு இளைஞன் துப்பாக்கியோட ட்ரிகரை அழுத்தினா. அந்த ஒரு நொடியிலேயே உலகத்தோட பெரிய பெரிய பேரரசுகள் டாமினோ கற்கள் விழுற மாதிரி ஒண்ணுக்கு பிறகு ஒன்னா சரிய ஆரம்பிச்சது. இது சும்மா இன்னொரு போர் இல்ல, இதுதான் நவீன போர்களோட தொடக்கம். இயந்திர துப்பாக்கிகள், விஷ வாயு, டேங்குகள், லட்சக்கணக்கான இளம் மனிதர்கள் தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத அந்நிய மண்ணுல புதைக்கப்பட்டாங்க. நகரங்கள் தரைமட்டமாயிடுச்சு, குடும்பங்கள் சிதறி போச்சு, மன்னர்கள் தங்கள் கிரீடங்களை இழந்தாங்க. புதிய நாடுகள் உருவானது. உலகம் முன்னாடி இருந்த மாதிரி ஒருபோதும் திரும்பவே இல்லை. இதுதான் முதலாம் உலகப் போரின் உண்மையான கதை. அனைத்து போர்களையும் முடிக்க வேண்டும்னு நினைச்ச அந்த போர். அத்தியாயம் 1. 1914க்கு முந்தைய ஐரோப்பா. போருக்கு முன்னாடி அமைதி இருந்த மாதிரிதான் தெரிஞ்சது. குறைந்தது வெளிப்படையா பார்த்தா 1914ல ஐரோப்பா ரொம்ப வலிமையா, ரொம்ப நாகரிகமா, முழு தன்னம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. மக்கள் நல்லா உடை போட்டாங்க, நகரங்கள் பரபரப்பா இருந்தது, ரயில் பாதைகள் நாடுகளை இணைச்சது, கலை, அறிவியல், தொழில்நுட்பம் வேக வேகமா வளர்ந்தது. எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணுச்சு. ஆனா இந்த முன்னேற்றத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஆபத்து மெதுவா உருவாகிட்டு இருந்தது. ஐரோப்பா அப்படியே உலர்ந்த வெடிமருந்துகள் நிறைந்த ஒரு அறை மாதிரி இருந்தது. ஒரே ஒரு தீப்பொறி போதும் அனைத்தையும் வெடிக்க வைக்க. அப்படின்னா இந்த நிலைக்கு ஐரோப்பா எப்படி வந்தது? கொஞ்சம் பின்னாடி போகலாம். 1900களின் தொடக்கத்துல ஐரோப்பா பல சக்தி வாய்ந்த பேரரசுகளா பிரிஞ்சிருந்தது. பிரிட்டிஷ் பேரரசு உலகத்திலேயே மிக பெரியது, செல்வமும் அதிகாரமும் நிறைந்தது. ஆப்பிரிக்கா, ஆசியா, பல இடங்கள்ல அதன் ஆட்சி இருந்தது. பிரான்ஸ் முன்னாடி நடந்த போரின் காயங்களை இன்னும் சுமந்துகிட்டே இருந்தாலும் பெருமையோட நின்னது. ஜெர்மனி புதுசா உருவான நாடு, ரொம்ப வேகமா வளர்ந்தது, அதே நேரம் ரொம்ப தாக்குதல் மிகுந்தது. ஆஸ்திரியா ஹங்கேரி பழமையான பேரரசு, வெளியில பெருசா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிறைய பிளவுகள். ரஷ்யா பரந்த நிலம், ஆனா வளர்ச்சி மெதுவா, இன்னும் மன்னராட்சி. இத்தாலி பெரிய ஆசைகள், ஆனா நிலைநாட்டமில்லாத நிலை. இந்த எல்லா நாடுகளுக்கும் தங்களுக்கென ஆசை இருந்தது, பயம் இருந்தது, பெருமை இருந்தது. எல்லாருக்கும் இன்னும் வேண்டும்னு ஒரு தீராத பசி. இன்னும் நிலம், இன்னும் அதிகாரம், இன்னும் மரியாதை. இதுக்கு பேர்தான் பேரரசியம். இதோடு சேர்ந்து தேசியவாதமும் வளர்ந்தது. என் நாடுதான் எல்லாத்தையும் விட சிறந்தது அப்படின்னு நம்புற மனநிலை. ஜெர்மனில அது இராணுவ பெருமையா மாறுச்சு. பிரான்ஸ்ல பழைய தோல்விக்கு பழிவாங்கணும்னு ஆசையா இருந்தது. ரஷ்யாவில் ஸ்லாவ் மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு நம்பிக்கை. செர்பியா மாதிரி சின்ன நாடுகள்ல இந்த உணர்வு ரொம்ப ஆபத்தானதா மாறுச்சு. ஆஸ்திரியா ஹங்கேரிக்குள்ள தேசியவாதம் ஒரு நேர குண்டு மாதிரி இருந்தது. ஏன்னா அது ஒரே இன மக்களால ஆன நாடு இல்ல. பல மொழிகள், பல மதங்கள், பல இனங்கள். அனைவரும் வியன்னாவுக்கு முழுசா விசுவாசமா இருக்கல. இதையெல்லாம் பார்த்து பெரிய நாடுகள் கூட்டணிகள் அமைச்சுக்கிட்டாங்க. பள்ளி மைதானத்துல குழுக்கள் பிரியற மாதிரி, ஆனா ஆயுதங்களோட. ஒரு பக்கம் ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, இத்தாலி. மறுபக்கம் பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன். யாராவது உன்னை தாக்கினா நாங்க உன் பக்கம் இருப்போம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதிகள். அமைதிக்காகன்னு உருவாக்கப்பட்டவை. ஆனா ஒரு நாடு போரில் இறங்கினா மற்ற எல்லா நாடுகளையும் இழுத்துக்கிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இதற்கிடையில அனைவரும் ஆயுதம் குவிக்க ஆரம்பிச்சாங்க. பெரிய கடற்படைகள், புதிய துப்பாக்கிகள், ரகசிய போர் திட்டங்கள். போர் வந்தா சீக்கிரம் முடிஞ்சிடும், வீரத்தோட வெல்லலாம் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா அது ஒரு பெரிய கற்பனை. இப்படியே எல்லாம் தயார் நிலையில் இருக்கும்போது 1914 ஜூன் 28 அந்த ஒரு நாள்
ஆஸ்திரியா ஹங்கேரி அரியணையின் வாரிசான ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் சராயேவோக்கு வந்தார். ஆனா சில இளம் போஸ்னிய செர்பியர்கள் அவரை வரவேக்கல. அவர்களில் ஒருவன் 19 வயசு காவ்ரிலோ பிரின்சிப். கார் தவறான தெருவில் திரும்பினது. அவன் துப்பாக்கியை உயர்த்தினான். 2 சுட்டுகள், அவ்வளவுதான். பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் இறந்தார். அவருடைய மனைவியும் இறந்தார். முதலில் இது ஒரு உள்ளூர் சம்பவமா தோணுச்சு. ஆனா சில வாரங்களுக்குள்ள அந்த ஒரு நொடி முழு ஐரோப்பாவையும் போருக்குள் இழுத்துச் சென்றது. அந்த போர்தான் முதலாம் உலகப் போர்.